அதுவும் நான் அவங்களை அனுப்பி வச்சதா சொல்லியிருக்காங்க. அது நீங்களும் நம்புற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. ஆனா காவேரி நம்பல. அவ உங்க மேல நம்பிக்கையா தான் இருந்தா. நீ எல்லாருக்காகவும் யோசிப்ப, ஆனா உன்னை கஷ்டப்படுத்திப்ப. இதான் உனக்கு வேலையா? ஏன் மத்த நேரத்துல மட்டும் எகிரி எகிரி பேசுறல்ல? நம்ம லைஃப் அத நாசம் பண்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்காங்க. அது எப்படி மறைக்கணும் தோணுச்சு உனக்கு? எமோஷனல் பிளாக்மெயிலுக்கு அப்படி ஈஸியா வேல்யூ கொடுத்துருவேல. உங்க பயம் என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இப்படி ஒரு பயத்துல நீங்க இருக்கிறப்போ நீங்க காவேரி என் கூட அனுப்ப வேண்டாம். நான் போய் என் வீட்டுல எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு திரும்ப வந்து காவேரி அழைச்சிட்டு போவேன். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சீக்கிரம் வந்து நான் காவேரி கூட்டிட்டு போவேன். ஏங்க பிரச்சனை எதுவும் வேண்டாம். பாட்டி உங்க நல்லதுக்காக தான் அப்படி பண்ணாங்க. அதுக்காக இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை பண்ணுவாங்களா? அதுவும் நான் சொன்னதா சொல்லி அவங்க எப்படி இங்க வரலாம்? அப்படி போய் சொல்லாமா? இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. நான் வரேன். ஏங்க யோ, அங்கே இல்லையா? என்ன நினைச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப இங்க வரீங்க? விஜய்க்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாக அன்னைக்கே சொன்னேன் இல்ல. கிளம்புங்க போல. எங்க எங்க இருங்க. என்னங்க ராதா வீட்டுக்கார நான் தான் வர சொன்னேன். நீ வர சொன்னியா? ஆமாங்க. என்ன கல்யாணி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் என்னங்க பண்றேன்? ராதா வீட்டுக்காரு வெளியில ஒரு வாரமா ஹோட்டல்ல சாப்பிட்டு அங்க இங்கன்னு அலைஞ்சு வயிறு வலிக்குதுன்னு சொன்னாரு. ராதா கிளம்பி போறேன்னு சொன்னா. நீ போக வேண்டாம், உன் வீட்டுக்கார இங்க வர சொல்லுன்னு நான் தான் சொன்னேன். ஹாஸ்பிட்டலுக்கு போன மாமா, அசிடிட்டி அதிகமானதுனால ஏதேதோ சொல்லி வெளியில சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க மாமா. ஓஹோ, இத காரணமா வச்சு அப்படியே இங்க வந்து ஒட்டிக்கலான்னு வந்தீங்களா? முதல்ல இங்க கிளம்பியா? அப்பாங்க அவரு வரமாட்டேன்னு தான் சொன்னாரு. நான் தான் வற்புறுத்தி வர சொன்னேன். ஆமாப்பா, இங்க வரமாட்டேன்னு தான் சொன்னாரு. என்னதான் அங்க வீட்டுக்கு வர சொன்னாரு. இங்க பாருங்க, அது இதுன்னு சாக்கு சொல்லி ராதா வீட்டுக்காரரு இங்க ஒட்டிக்க நினைக்கிறாருன்னு வார்த்தையெல்லாம் விடாதீங்க. இத்தனை வருஷமா இவர் இந்த வீட்டுல தானே இருந்தாரு. விஜய்க்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து எவ்வளவு பண்ணிருக்காரு. என்னங்க அப்படி பாக்குறீங்க? ராதாவும் அவ வீட்டுக்காரரும் பொருளாதாரத்துல வேணா விஜய்க்கு எந்த உதவியும் செய்யாம இருந்திருக்கலாம். ஏன்னா அது அவங்களால முடியாதுங்க. விஜய்க்கு அது தேவையும் இல்லையே. ஆனாங்க விஜய் முதல்ல ஸ்கூலுக்கு போனப்ப ராதா வீட்டுக்காரரு தானங்க இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு பெரிய ஆளுங்களோட சிபாரிசு எல்லாம் புடிச்சு நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்த்து விட்டாருல. கோச்சிங் கிளாஸ், டியூஷன் அங்க இங்கன்னு அவர் தானங்க அழைச்சிட்டு போனாரு விஜய. முடிவெட்ட சலூனுக்கு அழைச்சிட்டு போய் அவர் தானங்க விஜய் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டுவாரு. அதெல்லாம் மறந்து போச்சாங்க உங்களுக்கு? இது எல்லாத்தையும் யோசிச்சுதாங்க அப்பா ஸ்தானத்துல விஜய்க்கு அவரு எல்லாமே செஞ்சாருன்னு சொன்னேன். நானும் எதை மறக்கல கல்யாணி. ஆனா அப்படி எல்லாம் பண்ணவர் தான் இப்ப பொய்யா ஒரு பழிய விஜய் மேல சுமத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாரா?
விஜய் என்ன இவர்கிட்ட நன்றி இல்லாமல இருந்தான்? இல்லையே. இவங்க பண்ண உதவிக்கு மேல பல மடங்கு நல்லத இவருக்கும் இவர் புள்ள அஜய்க்கும் பண்ணிருக்கான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இப்ப கூட அஜய் என்ன விட்டுற மாட்டேன் விஜய் சொல்லிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட பிள்ளைக்கு இவர் துரோகம் நினைக்கலாமா? தப்புதான். நீங்க சொல்றது எதுவுமே நான் மறுக்கல. இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு பலன் இல்லாம போயிடுமோன்னு ஒரு பயம். அந்த பயம் விஜயினால எனக்கு வரல. பயம் ஆரம்பிச்சது அந்த வெண்ணிலாவோட அப்பாவனால தான். அந்த ஆளு எங்களை இங்கேருந்து விரட்டி விட்டுட்டு விஜயை அவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு போக பார்த்தாரு. அப்ப வந்த பயந்தான் மாமா. நான் தப்பு பண்ண ஆரம்பிச்சேன். வெண்ணிலாவை எப்படி அனுப்பி வச்சுட்டேன்னு நினைச்சா அடுத்து காவேரி உள்ள வந்து நிற்கிறா. அவளும் எங்களை டம்மி ஆக்கிறவளோன்னு தோணுச்சு. அந்த நேரத்தில் தான் பசுபதியோட அறிமுகம் எனக்கு கிடைச்சது. ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த என்ன அந்த ஆள் மண்டையை கழுவி என்ன முழுசா அந்த ஆளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டார் மாமா. அந்த ஆளு என் பையனை நல்லா வாழ வச்சிருவாங்கிற எண்ணத்துல நான் விஜய்க்கு எதிராக நிறைய தப்பு பண்ணிட்டேன் மாமா. அதுவும் விஜயை மாட்டி விடணுங்கிற எண்ணத்துல பண்ணவே இல்லை. காவேரியை கஷ்டப்படுத்தணும்னு பசுபதி ஆடின ஆட்டம் அது. அதுக்கு என்னைய பலிகடாகிட்டான் மாமா அந்த ஆளு. உண்மையை சொன்னா நானுமே ஏமாளிதான். நம்மளோட கெட்ட நேரம் அதான் திருஷ்டி படுற மாதிரி என்னென்னமோ நடந்து போச்சுங்க. எல்லாம் அந்த பசுபதியோட சாவகாசத்தால வந்தவன. எதுக்கு எடுத்தாலும் அந்த பசுபதியை காரணமா சொல்லிட்டா சரியா போச்சா? நமக்குன்னு புத்தி வேணாம்? ஏங்க அதான் சொல்றேனேங்க, திருஷ்டி படுற மாதிரி ஆயிப்போச்சுன்னு. ராதா வீட்டுக்காரு தப்பு பண்ணிருக்காரு. ஆனா இப்போ தன்னோட தப்ப உணர்ந்து வந்து நிக்கிறப்போ நாம ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் என்னங்க? அப்பா, அவர் சொல்றத உங்களால இப்ப ஏத்துக்க முடியாட்டியும் எனக்காக நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா. அவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணினா நானே இங்கிருந்து அவர் அனுப்பி விட்டுடுறேன்ப்பா. விஜய்க்கு எதிரா இவர் ஏதாவது பண்ணா மொத்தமா நான் இவரை விட்டு விலகிடுறேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ப்பா. அவர் தப்பு பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்காருப்பா. அப்பா, இந்த ஒரு வாட்டி எனக்காக பாருங்கப்பா. இங்க பாருமா ராதா, இவரை வீட்டுக்குள்ள சேர்க்கறத பத்தி நானும் உங்க அம்மாவோ முடிவெடுக்க முடியாது. விஜய் தான் சொல்லணும். முதல்ல அவங்ககிட்ட பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்க 2 பேருமா முடிவு பண்ணி இவரை வர வச்சது தப்பு. ராதா, முதல்ல அவரை போக சொல்லு. விஜய்கிட்ட பேசி அவன் சரின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவர் வரலாம். என்ன இவரு? என்னங்க தம்பி, ஏங்க தம்பி நில்லுங்க, இருங்க, நான் பேசுறேன், இருங்க. இத பாருங்க, இவர் இங்கதான் இருப்பாரு. விஜய் கிட்ட நான் பேசிக்கிறேன்.